வணக்கம். நெருப்பு தமிழன். ஒகாயோவில் எஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அவென்யூவில் ஒரு க்ளவுட் கிச்சன் ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க. அதாவதுங்க, அமெரிக்காவில் பாத்ரூம் கூட கொஞ்சம் பெருசு தான், உங்களுக்கே தெரியும். அதை விட சின்னது க்ளவுட் கிச்சனு. 2 அடுப்பை வச்சுக்கிட்டு சாணி அடிக்கிற மாதிரி 2 சாஸை வச்சுக்கிட்டு எனக்கு ட்ரையல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி 2 மாதத்தில் 30 பேருக்கு மேலே எடுத்துருக்குது. ஃபுட் ட்ரையல் கொடுக்கணுமா? அந்த ஃபுட் ட்ரையல் 1 வாரத்துக்கு தொடர்ந்து கொடுக்கணுமா? அப்படி 1 வாரத்துக்கு தொடர்ந்து கொடுத்து அந்த அம்மாவை நீங்கள் திருப்திப்படுத்திட்டீங்கன்னா அது சந்தோஷப்படுமா? 1 வாரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபுட் ட்ரையலில் ஒரு ஃபுட்டு உங்களுக்கு சொதப்பல் ஆனாலும் அந்த அம்மா உங்களை வேலையை விட்டு நீக்கிறோம். அது மட்டும் இல்லை, அது என்ன நினைக்குதோ அதை நீங்கள் செய்யணும். அந்த ஒரு வாரம் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தங்க வச்சு ஃபுட் ட்ரையல் கொடுத்ததுக்கு நான் $200 கொடுப்பேன் அப்படின்னு $200 கொடுத்துட்டு பேக் பண்ணி விடுது. அதனால் ஒகாயோவில் சாண்டி அப்படின்னு ஒரு பெண்ணு, அந்த அம்மா ஆளுங்களை தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. தயவு செய்து யாரும் சிக்கிறாதீங்க. சிக்கி உங்களுடைய நேரங்களை சீரழிச்சுக்காதீங்க. இப்போ வேறு எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாருடைய ஷெஃபுங்களுடைய ஃபோன் நம்பரை குரூப்பில் இருந்து எடுத்து இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கி 8000 தர்றேன் உடனே வாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ட்ரையல் 1 நாள் கேட்கலாம், இல்லை 1 நாள் ஃபுல்லாக ட்ரையல் எடுத்துக்கலாம். ஆனால் 1 வாரம் ட்ரையல் எடுத்தால் தான் நான் இறுதி செய்வேன்னு சொல்கிறது இந்த நம்மளுடைய இன்றைக்கி தொழிலில் புதுசாக இருக்குது. சாணி அடிக்கிறவன், முட்டுச்சந்தில் நிற்கிறவன், மூத்திர சந்தில் நிற்கிறவனெல்லாம் இன்றைக்கி நானும் கடை இருக்கிறேன் அப்படின்னு வந்ததுனால இன்றைக்கி சமையல் கலை கொலையல் கலையாக மாறி இருக்குது. சமயக்காரன் கொஞ்ச காலத்தில் கொலைகாரனாக மாறிடுவான் போல். அந்த அளவுக்கு கொடுமைகள் என்பது அதிகரித்திருக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவில் நிதர்சனமான ஒரு உண்மை.